ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். மே 1ஆம் தேதி முதல் சமையல் எரிவாயு சிலிண்டர் முன்பதிவு முறையில் மாற்றம் ஏற்பட போகிறது சொல்லியிருக்காங்க. அது என்ன மாற்றம் என்பது தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மே 1 முதல் சமையல் எரிவாயு சிலிண்டர் முன்பதிவு முறையில் புதிய விதிகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. எல்பிஜி சமையல் எரிவாயு சிலிண்டர்களை முன்பதிவு செய்யும் முறையை, அதனை விநியோகிக்கும் முறைகளிலும் புதிய விதிமுறைகளை மே 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரான் மீதான அமெரிக்கா தாக்குதல் காரணமாக ஏற்பட்டுள்ள எரிபொரு தட்டுப்பாடால் ஏற்கனவே சிலிண்டர் முன்பதிவில் கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் மே 1ஆம் தேதி முதல் புதிய கட்டுப்பாடுகள் நடைமுறைக்கு வரவிருக்கின்றன. ஈரான் அமெரிக்கா போர் தொடங்கிய பிறகு வீட்டு உபயோக சிலிண்டர் விலைகள் 60 ரூபாய்கள் உயர்ந்துள்ளது. வணிக சிலிண்டர்கள் 3 முறை உயர்த்தப்பட்டு, அதாவது ஏப்ரல் முதல் இன்று வரை பார்த்தீங்கன்னாக்கா ரூபாய் 196 முதல் 218 வரை நகரங்களுக்கு ஏற்ப விலை உயர்த்தப்பட்டுள்ளது. அதாவது ஒரு சிலிண்டர் முன்பதிவு செய்து அடுத்த சிலிண்டர் முன்பதிவு செய்ய நகர குறைந்தபட்சம் 21 நாட்கள் இருந்த நிலையில் இப்போது 25 நாட்களாக உயர்த்தப்பட்டுள்ளது. கிராமங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 45 நாட்கள் வரை உயர்த்தப்படுகிறது சொல்லி கொடுக்குறாங்க. 45 நாட்களுக்கு ஒரு முறை தான் நீங்கள் சிலிண்டர் புக் பண்ண முடியும் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஓடிபி அடிப்படையாக வைத்து சிலிண்டர் விநியோகம் தற்காலிக அடிப்படையில் கொண்டு வரப்பட்டது. இனி நிரந்தரமாக்க மாற்றப்படும் சொல்லியிருக்காங்க. உஜ்வாலா திட்டத்தின் கீழ் பயன்பெறுவோர் ஆதார் அடிப்படையில் பயோமெட்ரிக் சோதனை உறுதி செய்து கொள்ள வேண்டும். இதுவரை வாடிக்கையாளர்கள் அடையாளத்தை உறுதி செய்யாவிட்டால் அவர்கள் இகேஒய்சி அவசியம் என்று வலியுறுத்தப்படுகிறது. ஏற்கனவே பயோமெட்ரிக் உறுதி செய்தவர்கள் மீண்டும் அதனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உஜ்வாலா திட்ட பயனாளர்கள் மட்டும் ஒவ்வொரு நிதியாண்டிலும் தொடக்கத்திலும் பயோமெட்ரிக் உறுதி செய்ய அவசியம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் உஜ்வாலா திட்டத்தின் மூலமாக கேஸ் சிலிண்டர் வாங்கியிருக்கீங்கன்னாக்கா உங்களோட ஆதார் கார்டு கேஒய்சி வெரிஃபை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சிலிண்டர் விநியோகத்தை நிறுத்தி விரைவில் குழாய் மூலம் எரிவாயு விநியோகத்தை உருவாக்க மத்திய அரசு முயன்று வருகிறது. அவ்வாறு குழாய் மூலம் எரிவாயு சேவை பெறுவோர் சிலிண்டர்களை திரும்ப அளிக்க வலியுறுத்தப்படுகிறது. இப்போ நீங்கள் சிலிண்டர் எரிவாயு அதாவது கேஸ் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா குழாய் மூலமாக வீட்டுக்கு வந்தனாக்கா நீங்கள் சிலிண்டர் கொடுத்துடணும்னு சொல்லியிருக்காங்க. போர் தொடங்கியதிலிருந்து வீட்டு உபயோக சிலிண்டர் விநியோகம் சீராக இருக்க மத்திய மாநில அரசுக்கு முன்முயற்சி செய்து வருகின்றன. இது பார்த்தீங்கன்னாக்கா மே 1ஆம் தேதி முதல் சிலிண்டர் முன்பதிவில் மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு முன்ன 21 நாள் இருந்தது 25 நாட்களாகவும், கிராம பகுதியில் 45 நாட்களாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.